ஆவியானவருடைய எண்ணம் உங்க மேல இருந்தா நீங்க எவ்வளவு பிரச்சனை, இந்த உலகத்தின் பிரச்சனை இருந்தாலும் நீங்க மட்டும் கூலாவே இருப்பீங்க. லூக்கா 7:44 வாசிங்க. என்ன வந்து என்னை பத்தி ஒரு சின்ன விஷயம். ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து. பாருங்க, ஒரு பாவியான ஸ்திரீ வந்து அழுது இயேசு ஒரு காலை கழுவும் போது அவங்க சொல்றாங்க, இவள் பாவியான ஸ்திரீ ஆச்சுதே, எதுக்கு வந்து அவள் அழுகும்போது ஒரு பாட்டு காலை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இப்போ சில நேரம் சொல்லுவாங்க, அவனே பிரச்சனைக்குரியவன், இவர் நல்ல மனுஷன், இவரே அவர் கூட சேர்ந்துட்டு இருக்காரு அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை ஒன்றும் இல்லை சார், சும்மா பார்த்தேன் சார் அப்படின்னு இவங்க பயந்து போய் அப்படிலாம் பயப்பில் ஏசினார். அவர் அந்த பொண்ணு பாவியான ஸ்திரீ எனக்கு தெரியும்பா, என்ன நீ வந்து நான் தீர்க்கதரிசியா இல்லையான்லாம் நீ யோசிக்காத, தீர்க்கதரிசியான்றது அப்புறம் பார்த்துக்குவோம், நீ நல்ல ஹோஸ்ட்டு, நல்ல நீ ஒரு நல்ல ஒரு கெஸ்ட்டை உனக்கு கவனிக்க தெரியுதா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்க, நீ நல்ல ஒரு ரிசீவராகவே இல்லையே நீ அந்த அம்மா பற்றி பேசிகிட்டு இருக்கிற. அப்போ தான் அவனை பார்த்து சொல்கிறாரு, சீமோனே, உன்னிடத்தில் ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இங்கே பாருங்க, கிழக்காசிய நாடுகளில் இங்கே இருக்கிற மாதிரிலாம் ரொம்ப, ஒருவேளை இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல இஸ்ரேல், ஆனால் புழுதிகள் நிறைந்த பகுதி ஆசியா தானே, நமக்கு தெரியுமா ஆசியா நாடு எப்படி இருக்குன்னு. அப்போ வெயிலில் அவங்க கடந்து வந்தவொன்னே ஒரு வீட்டுக்கு வந்தோன்னு என்ன செய்வாங்கன்னா காலுக்கு தண்ணி தருவாங்களாம். ஏன்னா கால்களில் தண்ணி ஊற்றினா பாடி கூலாயிரும், ஏன்னா உடம்பின் அத்தனை நரம்புகளும் காலில் முடியுதுன்றாங்க. நீங்கள் ரொம்ப லாங் ட்ராவல் போகும்போது இடையில இறங்கி காலில் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா பாடி ரெஃப்ரெஷ் ஆகும். வீட்டுக்கு வந்தவொன்னே யூதர்களுடைய கஷ்டம் என்னென்னா வந்தவொடனே அவங்க கஸ்டம்ஸ் அவங்களுடைய கலாச்சாரம் என்னென்னா வந்தவனை காலில் என்ன செய்யணும், தண்ணி தரணும் கழுவுறைக்கு. அடுத்து நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, நீ என் காலுக்கு தண்ணீர் தரல, இவளோ தன் கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தார். ரைட். அடுத்த விஷயம், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, நீ என்னை முத்தம் செய்யவில்லை. பாருங்க, நம்ம கிஸ் பண்றத அவர் என்ன செய்யறாரு, விரும்புறாரு. என்ன சொல்லுங்க, நம்ம கிஸ் பண்றத அவரை எதிர்பார்க்கிறார். இப்படி ஒரு தேவன் பாருங்க. ஹல்லேலூயா. நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். அடுத்து, நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. அவன் என்ன செய்வாங்கன்னா, வீட்டுக்கு வந்த உடனே நுழைஞ்ச உடனே காலுக்கு தண்ணி ஊற்றின உடனே தலைக்கு எண்ணெய் வைப்பாங்களாம். ஏன்னா அந்த ஹீட் எல்லாம் தனிகிறதுக்கு, உங்களை கூலாக வச்சிருக்கிறதுக்கு. ஸோ இந்த வசனம் உடம்பை கூலாக்குது என்ன அப்படின்றது ஒரு விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆவியானவருடைய எண்ணம் உங்கள் மேலே இருந்தால் நீங்கள் எவ்வளவு பிரச்சனை, இந்த உலகத்தின் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் மட்டும் கூலாகவே இருப்பீங்க. இந்த அபிஷேகத்தில் நிறைஞ்சவனை பாருங்களேன், எப்போவுமே அவன் இலைப்படைந்தவனை இலைப்பார வைக்கத்தக்க இலைப்பாறுதல், அது அவன் இலைப்பாறுதலே இருப்பான். ஸோ ஒரு மனிதன் கடவுளோடு பரிசுத்த ஆவியானோடு இருக்கிற தொடர்பு ஆவியானவர் அவனை அனுமதிக்கும் போது அவனை அந்த ஸ்பிரிட் கான்சியஸாக, ஸ்பிரிட் மைண்டடாக அவன் இருக்கும்போது அவன் எப்போவுமே கூலாக இருக்கிறான். ஏன் தெரியுமா, அவன் தலையில் எண்ணெய் வைக்கப்பட்டு இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென்.